ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வமதா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மண்டேலா கலரிங் புக் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றதையும், மண்டேலா கலரிங் புக்லேருந்து ஒரு மண்டேலாவை நம்ம கலர் பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நானே ஒரு மண்டேலா கலரிங் புக் ரெடி பண்ணேன். அது சாஃப்ட் பைண்டிங்கில் ரெடி பண்ணேன். வீட்லேயே எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை நானே ஒரு பைண்டிங் மாதிரி சாஃப்ட் பைண்டிங்காக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம கடையில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில், எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு கடை, ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்ற இதில் சரி நம்ம அங்கே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இந்த ஸ்பைரல் பைண்டிங். இதில் இருக்க எல்லா மண்டேலாவும் நான் ட்ரா பண்ணது தான். இந்த புக்கை ட்ரை பண்ண பிறகு தான் தெரியுது, நான் ரொம்ப பார்டர்ஸ் பெருசாக வச்சுட்டேன். என்னோடய டிசைன் பெருசாக தெரியுது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. சரி, அதுக்கப்புறமா இந்த கேப் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணலாம், இன்னொரு கடையில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் சைஸ் கம்மியாக பட் டிசைன் மட்டும் நல்லா பெருசாக இருக்க மாதிரி A4 இல்லாமல் 8x8 inches அப்படின்ற மாதிரி நான் கேட்டு பார்த்தேன். அது பர்ஃபெக்டாக வந்தது. ஃபஸ்ட்டு கடையில் பண்ணதும் நான் பண்ணதும் ரெண்டுமே A4 சைஸ், 25 pages. அடுத்த கடையில் நம்ம பண்ணது 8x8 inches பண்ணது, அதே 25 pages. எல்லாமே டிசைன் எல்லாமே சேம் தான். அதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து, இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா, அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இதுதான் என்னோடய மண்டேலா கலரிங் புக் ரெடியான ஸ்டோரி. இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை. பண்ணிவிட்டு கண்டிப்பாக எந்த டிசைன் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மண்டேலா கலரிங் புக்குக்காக நான் ஒரு ஆஃபர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ நம்ம மண்டேலா கலரிங் புக்கை கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டேலாவில் இப்போ சென்டர்லேருந்து வெளியே போனால் நல்லா ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். அதனால் நான் சென்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட் கொடுத்துட்டோம், லைட் கலராக எல்லோ எடுத்துட்டோம். அதுக்கடுத்தது ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அப்படியே மாறி மாறி டார்க்கர் லைட்டர் அப்படின்ற மாதிரி அடிக்க போகிறேன். இந்த ஸ்கெட்சஸ் நான் புதுசாக வாங்கினேன். இந்த ஸ்கெட்சஸில் மொத்தமாக 10 கலர்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ஸ்கெட்சஸ் சென்டட் ஸ்கெட்சஸ். அதனால் நான் கலர் பண்ணும்போது நல்லா ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. அதுவும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சென்டட் பிடிக்கும்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மல் ஸ்கெட்சஸ் ஆர் பென்சிலில் கூட கலர் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு மண்டேலா கலரிங் புக் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது ஸ்லோவாக, ப்ரெஷர் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். இதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டென்ஷன் இல்லாமல் அப்படியே ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிகிட்டே ஜஸ்ட்டு கலர் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் திங்க் பண்ணாமல். கண்டிப்பாக இந்த கலரிங் பண்ணி முடித்த உடனே உங்களோட டென்ஷன்ஸ் எல்லாமே போய் ரிலாக்ஸாக ஆகுவீங்க. அதை நீங்கள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இனி எந்த தப்புமே கிடையாது. ஒவ்வொரு செக்ஷனுக்குமா ஆல்டர்னேட் கலர்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஸ்பேஸை கொடுக்கும். நான் ஒன்றும் மண்டேலா கலரிங் புக்கில் ப்ரோலாம் கிடையாது. சும்மா நானும் இப்போ தான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அடிக்கிறேன். ஜஸ்ட்டு கலர் பண்ணுறேன். இது இப்படி தான் அடிக்கணும், அது அப்படி தான் அடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ஸ்மால் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். சின்ன பேட்டர்ன்ஸை கேர்ஃபுல்லாக கலர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு அது ரொம்ப வரல. இந்த ஸ்கெட்சில் ரொம்ப பெருசாக இருக்குது டிப்பு. அதனால் சின்ன பேட்டர்ன்ஸில் என்னால் கரெக்டாக கலர் பண்ண முடியல. நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். இப்போ இந்த பாட்டை மெதுவாக நம்ம ஃபில் பண்ணலாம். மைண்ட் எப்படி காம் ஆகுது அப்படின்றத நீங்களும் பார்ப்பீங்க. நீங்களும் மண்டேலா கலரிங் புக் எப்போவாது கலர் பண்ணியிருக்கீங்களா? அது பற்றின உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலரிங் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறையும். ஒவ்வொரு கலருக்குமே ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம கலரிங் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸை தான் நம்ம எடுப்போம். நம்மளுக்கு பிடிக்காத கலர்ஸை நம்ம விட்டுடுவோம். இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ. அதனால தான் நான் அதுலேருந்து ஃபஸ்ட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணேன்.
அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள். மெதுவாக உங்கள் ஸ்க்ரீன் டைம்லேருந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி கலரிங் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன், இதே மாதிரி கலர் வித் மீ. அதில் கலர் பென்சில்ஸை வச்சு நான் கலர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது நம்ம அந்த ஆஃபருக்கு வரலாம். என்னோடய ஷாப்பில் நார்மல் ஸ்டிக்கர்ஸ், வினைல் ஸ்டிக்கர்ஸ், அப்புறமா கோஸ்ட் ஸ்டிக்கர் பேக், இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கர் பேக் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா மண்டேலா கலரிங் புக், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ் இல்லை மண்டேலாஸ் மட்டும் பிடிச்சிருக்கா அப்போனா செப்ரேட்டாக மண்டேலா கலரிங் பேஜஸ் கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது மண்டேலா கலரிங் புக்கை விட ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் செல் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும், அப்புறமா என்னோடய ஓன் வெப்சைட்லேயும். என்னோடய ஓன் வெப்சைட் vamada.bighotel.com. இன்ஸ்டாகிராமோட நேம் வமதா ஷாப். அதை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுதாங்க அந்த ஆஃபர். ₹249க்கு மேலே வாங்குகிற ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இதுதாங்க அந்த ஆஃபர். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் இந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி 10 கஸ்டமர்ஸ்க்கு தான். அதனால் சீக்கிரமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆஃபர் சீக்கிரம் முடிஞ்சிடும்.
இந்த கலரிங் செஷன் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருந்ததா? அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோ நம்மளோட மண்டேலா கலரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.